வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 24 வரைக்கும். இந்த 25 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். இப்போ இதில் சுக்கிரன் ராகு நம்ம கடகத்துக்கு பார்க்க போகிறோம். கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிரனும் ராகுவும் இணைகிறார்கள். 9ஆம் வீட்டில் இருக்கிற ராகு என்ன செஞ்சிட்டு இருக்காரு, சனியோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அஷ்டம சனியினுடைய வேலையை தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்கு ராகு திசை புத்தி அந்தரம் சூட்சமா நடக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன சார் எல்லாம் இன்வால்வ் ஆகிறோம், ஒவ்வொரு முயற்சிகளும் மேற்கொள்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா தடை தடை தடை, தோல்வி, கஷ்டம், நஷ்டம் இதைத்தான் கொடுக்குது அப்படிங்கிறது ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்போ சுக்கிரன் போய் சேர்றது நல்லதா கெட்டதான்னு பார்க்க போகிறோம். இப்போ சுக்கிரன் நமக்கு நம்மளுடைய பணத்தை கொடுக்குற கிரகம், நம்மளுடைய வருமானத்தையும் நம்மளுடைய உத்தியோகத்தையும் நம்மளுடைய தொழிலையும் பலப்படுத்துகிற கிரகம் சுக்கிரன் தான். காரணம் என்ன, 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம், 6ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம், 10ஆம் வீட்டில் அதாவது கடகத்துக்கு 10ஆம் வீடான மேஷத்தில் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கம் கொண்ட சுக்கிரன் நமக்கு 9ஆம் வீட்டில் ராகுவோட இணைகிறாரு. அப்போ அந்த ராகு நமக்கு எப்படிப்பட்ட அட்டமச்சனியினுடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ சுக்கிரனும் போய் அதே சனி நட்சத்திரத்துல தான் ஜாயின் ஆகிறார். அப்போ அதுவும் 8 வேலையைத்தான் செய்யும். ஆனால் இந்த சுக்கிரன் என்னென்ன டாபிக் நமக்கு வச்சிருக்காருன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஜனன ஜாதகப்படி சுக்கிரன் கெட்ட கிரகமா நல்ல கிரகமான்னு பார்த்துக்கணும். நான் சொல்றது பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணிக்கிறது. அப்படி கணிச்சு பண்ணும்போது உபநட்சத்திரம்னு 12 பாவங்களுக்கு எடுக்கணும். அந்த 12 பாவத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக சுக்கிரன் இருந்தால் என்னதான் 9ஆம் வீட்டில் போனாலும் என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் அது பிரம்மாண்டமாக வளர்த்துரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. காரணம், அவர் நமக்கு கேரக்டர் வாங்கி இருக்கிறதே கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குற கேரக்டர். சுக்கிரன் கெட்டவர்ன்ற கேரக்டர் வாங்கிட்டார். அப்போ நம்ம அந்த சுக்கிரனுடைய திசா புத்தி அந்தர சூட்சுமத்தில் நன்மை செய்யாதுன்னு தெரியுது. இதில் கூடுதலாக போய் ராகுவோட சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு நெகட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். சரி, இதுக்கு பதிலாக நமக்கு சுக்கிரன் தொழில் கிரகமாக இருக்கு, அல்லது நமக்கு மூளை உழைப்பு ஒரு உத்தியோக பலனை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ மூளை உழைப்புன்னா ஐடி எடுத்துக்கலாம், கமிஷன் வகை தொழில், மீடியேட்டரு, ஒரு புரோக்கரேஜ் பண்ணுறது, ஏஜென்சிஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறது, கலை திறமைகள் கலை தொழில்கள் இருக்கிறது, இதெல்லாம் மீடியேட், இதெல்லாம் மூளை உழைப்பு. அப்படிப்பட்ட கிரகமாக இருந்தாலும் அல்லது ப்ரொடக்ஷன் லைன் கிரகமாக இருந்தாலும் நம்ம ஜாதகப்படி சுக்கிரன் 9ஆம் இடத்துல போய் ராகு கூட சேரும்போது சனியினுடைய வேலை தான் அவர் செய்ய போறாருங்கிறது தெரியுது. இப்ப சனி நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்தாலும் நமக்கு கஷ்டம்தான். இல்லை சனி நமக்கு தொழில் கிரகமா இருக்கு, 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் உபநட்சத்திரமா இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல நமக்கு நல்லது பண்ணுவாரு. காரணம் என்ன, 8ல் இருந்தால் கூட 9ஆம் பாவத்திலிருந்து 8ல் இருந்தா கூட ப்ரொடக்ஷன் சார்ந்து உழைப்பு சார்ந்து நமக்கு நன்மைகள் பண்ணுவாருன்னு அர்த்தம். 8ஆம் இடம்னு எடுத்துட்டிங்கன்னா என்னன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை குறிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அதனால இப்போ ஒரு ரீசைக்கிளிங் பண்ணுறது, ரீப்ராசஸிங் பண்ணுறது, இப்போ சர்வீஸு ஜாப் ஒர்க் பண்ணுறது, இப்போ ஒரு கார் இருக்குது அதை சர்வீஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இது எல்லாமே மாடிஃபிகேஷன் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு 8ஆம் இடத்துல கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நல்ல சுக்கிரன் நல்ல ராகுவாக இருக்கிறவங்களுக்கு நன்மை நடக்கும். அதுலேயும் இந்த 4 பாதம் உத்திரட்டாதி 4 பாதத்தின் வழியாக சுக்கிரன் ஒவ்வொரு பாதமாக போகும்போது எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 6 வரைக்கும் உத்திரட்டாதி 1ல் சுக்கிரனும் ராகுவும் கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ அம்சத்தில் எங்கே இருப்பாங்க, சிம்ம ராசியில் ராகுவும் சுக்கிரனும் பகை பெறுகிறார்கள். ஆனாலும் கூட அவங்க சுக்கிரன் ராகு சேர்க்கை பலனை நமக்கு
நம்ம ஜனனஜாதப்படி நல்ல கிரகங்களாக அமைகிற பட்சத்துல நன்மைகளை செய்வார்கள். அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப என்ன மாதிரி நன்மைகள் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கலை திறமைகள், அதை வந்து பிரம்மாண்டமா செய்யறது, அதுல வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நடத்துறவங்களுக்கு அதுல வந்து புது பாடத்திட்டங்கள், புது ப்ராஜெக்ட் இது பண்றது, மற்றும் படைப்பாளிகளா இருக்கிறவங்களுக்கு புது படைப்புகளை ரெடி பண்றது, இன்ஸ்டிடியூஷன்ல இது பண்ணும்போது இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, இது எல்லாமே நன்மைகள் நடக்கும். வெளிநாடு தொடர்புடைய பணிகள், இதுக்கும் நல்லது நடக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், இதுக்கும் நல்லது நடக்கும். அப்ப இந்த 1ஆம் பாதத்துல இருக்கிறது நமக்கு சாதகம். அடுத்தது 2ஆம் பாதத்துக்கு எப்ப வர்றாருன்னா, பிப்ரவரி 6ல இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வர்றாரு. அப்ப என்ன ஆகும், இந்த சுக்கிரன் வந்து நீசமாயிடுவார், அம்சத்துல கன்னியில நீசமாயிடுவார். அதனால என்ன ஆகும்னா, ராகுவுக்கும் சுக்கிரனுக்கும் டேர்ம்ஸ் வந்து அவ்வளவு சரி இருக்காது. இப்ப நமக்கு ராகுனுடைய பலன் நடக்குது திசாபுத்தி அந்தரத்துலன்னா ஒன்றும் பாதிக்காது. அதே சுக்கிரனுடைய திசாபுத்தி அந்தர சூட்சமம் நடக்குதுன்னா, இந்த ராகு ரிவர்ஸா வேலை செய்யறதுனால சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட இருக்கணும். காரணம் நமக்கு 9ஆம் இடம். அப்ப ஆண் பெண் உறவுகள், முறையற்ற உறவுகள், பழக்க வழக்கங்கள், இது சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுல எல்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுவும் 9ஆம் இடம் தான். ஸோ அதில் அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்தாலும் அங்கேயும் சிக்கல் வரும். அதனால நம்பக்கூடாதவர்களை நம்ப முடியாத தன்மை உள்ளவர்களை நம்புறதுன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த காரியங்களை இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பிப்ரவரி 11ல இருந்து பிப்ரவரி 17 வரைக்கும் 3ஆம் பாதத்துல சுக்கிரன் போவார், உத்திரட்டாதி 3ல. அப்ப அம்சத்துல எங்க இருப்பாரு, துலா ராசியில ஆட்சியில இருப்பாரு. சிம்மத்துல இருக்கிற ராகுக்கும் துலாத்துல இருக்கிற சுக்கிரனுக்கும் பாசிட்டிவா இருக்கு, சுப விளைவா இருக்கு. அப்ப நன்மைகள் செய்யும், அப்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒருத்தரை நம்பி பழகிறதாகட்டும், நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறதாகட்டும், கமிஷன் துறையில் வெளிநாட்டு தொடர்புகளை டீல் பண்ணுறதாகட்டும், மற்றும் இப்போ வந்து மேல் படிப்பு படிக்கிறது, பிஹெச்டி பண்ணுறது, இது மாதிரி படிப்புகளுக்கு அப்ளை பண்ணுறதாகட்டும், சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளாகட்டும், எல்லாமே இப்போ ஈடுபடலாம். இந்த 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குது. அப்போ நமக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குது. இப்போ டெக்ஸ்டைலில் டிசைனிங் பண்ணுறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்டீரியர் டெக்கரேஷன், சொகுசு ரக கார்கள், சினிமா துறை, இதெல்லாமே சுக்கிரனுடைய துறைகள். ராகு வந்து நவீன தொழில்நுட்பங்கள், ஏஐ, இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸு, இதெல்லாமே ராகு. ஸோ இந்த மாதிரி 9ஆம் இடம்ல அமையும் போது இதெல்லாம் நமக்கு நன்மைகளை பண்ணும், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தது 4ஆம் பாதத்துக்கு போகிறது சரியில்லை. பிப்ரவரி 17லேருந்து பிப்ரவரி 24 வரைக்கும் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல சுக்கிரன் போறாரு. இவர் ராகு வந்து 1ஆம் பாதத்துல இருக்காரு. அப்ப அம்சத்துல என்ன ஆகும், ராகு சிம்மத்திலையும் சுக்கிரன் வந்து விருச்சிகத்திலையும் இருந்துருவாரு. அப்ப இது வந்து ராகுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுகிறது, கான்ட்ரடிக்ஷன், அதாவது முரண்பாடு ஏற்படுகிறது. ராகு செய்யறதையும் சுக்கிரன் செய்யறது ஒண்ணுக்கு ஒண்ணு தடுக்கிறதும் கெடுக்கிறதும் செய்வாங்க. அப்ப இதுல வந்து நம்ம கவனமா இருக்கணும். இதுல பொது காரியங்கள் செய்யக்கூடாது. அதே போல நான் சொன்னது மாதிரி 9ஆம் இடம் என்பது பிற நபர்கள் தொடர்பு அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு மாதிரி நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பழகி நம்பி பழகிறதாக இருந்தாலும் சரி, வேலை சம்மந்தப்பட்டதுல, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதுல ஒருத்தரை நம்பி செய்யறதா இருந்தாலும் சரி, பூர்வீக காரியங்கள் சம்மந்தப்பட்டதுல இறங்கி அதுல வந்து முழு மூச்சா இறங்கி அதை சாதிக்கலாம்னு நினைச்சு இறங்கி அதுல அவதிப்படுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் அதை குறிக்கும். மொத்தத்துல கடகத்துக்கு அட்டமச்சனியினுடைய ஒரு எஃபெக்டை தான் இந்த 2 கிரகமும் செய்யுது, சுக்கிரனும் ராகுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.